ஜார்ஜ் கிளவுட் நியான் வெளியேற்ற குழாய் காப்புரிமை பெற்ற நாள் 1915 ஆண்டு ஜனவரி 19 அன்று பிரெஞ்சு விஞ்ஞானியும் பொறியாளருமான ஜார்ஜ் கிளவுட் நியான் வெளியேற்ற குழாயை அதிகாரப்பூர்வமாக காப்புரிமை பெற்றார். இந்த கண்டுபிடிப்பு ஒளியியல் மற்றும் விளம்பரத் துறைகளில் ஒரு புதிய யுகத்தை தொடங்கியது. நியான் என்பது அரிதான வாயுக்களில் ஒன்றாகும். இதற்கு மின்சாரம் செலுத்தப்படும் போது அது பிரகாசமான சிவப்பு ஆரஞ்சு நிற ஒளியை வெளிப்படுத்தும் தன்மை கொண்டது. இந்த தன்மையையே ஜார்ஜ் கிளவுட் தனது கண்டுபிடிப்பில் பயனுள்ளதாக மாற்றினார். நியான் குழாய் என்பது கண்ணாடி குழாயின் உள்ளே நியான் வாயு நிரப்பப்பட்ட அமைப்பாகும். அதில் உயர் மின்னழுத்தம் செலுத்தப்படும் போது வாயு ஒளிர்ந்து கண்கவர் ஒளியை உருவாக்குகிறது. இதற்கு முன்பு பயன்படுத்தப்பட்ட விளக்குகள் அதிக மின்சாரம் தேவைப்படுத்தியவையாகவும் குறைந்த ஆயுள் கொண்டவையாகவும் இருந்தன. ஆனால் நியான் குழாய்கள் நீண்ட காலம் நீடிக்கும், குறைந்த பராமரிப்பு தேவைப்படும் ஒளி சாதனங்களாக இருந்தன. ஜார்ஜ் கிளவுட் இந்த நியான் ஒளியை முதன்முறையாக வணிக கண்காட்சிகளில் பயன்படுத்தினார். அதன் பிரகாசமும் தனித்துவமான ஒளியும் மக்களின் கவனத்தை உடனடியாக ஈர்த்தது. இதன் பின்னர் நியான் ஒளி விளம்பர பலகைகளில் பயன்படுத்தப்பட தொடங்கியது. கடைகள், திரையரங்குகள், ஹோட்டல்கள் போன்ற இடங்களில் நியான் விளம்பர பலகைகள் நகரங்களின் தோற்றத்தையே மாற்றின. நியான் குழாய்களில் பிற வாயுக்களை சேர்ப்பதன் மூலம் பல நிறங்களை உருவாக்க முடிந்தது. இதனால் விளம்பர வடிவமைப்பில் புதுமையும் கலைநயமும் அதிகரித்தது. 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் நியான் விளம்பர பலகைகள் நவீன நகர வாழ்க்கையின் அடையாளமாக மாறின. குறிப்பாக பாரிஸ், நியூயார்க், லாஸ் வேகாஸ் போன்ற நகரங்களில் இது பிரபலமானது. நியான் குழாய் கண்டுபிடிப்பு விளம்பரத் துறையிலேயே அல்லாமல் ஒளியியல், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியிலும் முக்கிய பங்காற்றியது. ஆகையால் 1915 ஜனவரி 19 அன்று ஜார்ஜ் கிளவுட் பெற்ற நியான் வெளியேற்ற குழாய் காப்புரிமை உலகளாவிய அளவில் ஒளி, கலை, வணிகம் ஆகிய துறைகளில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு முக்கிய வரலாற்று நிகழ்வாக கருதப்படுகிறது.